முருகனுக்கு காவடி எடுப்பது ஏன் தெரியுமா? தமிழ் கடவுளான முருகனுக்கு செய்யப்படும் வேண்டுதல் பிரார்த்தனைகளில் முக்கியமானது காவடி எடுப்பதுதான். இந்தக் காவடி எடுப்பதன் காரணம் தெரியுமா? அகஸ்திய முனிவரின் சீடர்களில் ஒருவரான இடும்பனை அழைத்து தனது வழிபாட்டிற்காக கையிலை சென்று அங்கு முருகனுக்கான கந்த மலையிலுள்ள சிவசக்தி சொரூபமான சிவகிரி, சக்திகிரி எனும் இரு சிகரங்களையும் கொண்டு வரும்படி கூறினார். அகஸ்தியரின் கட்டளைக்கிணங்க இடும்பனும் கையிலை சென்று இவ்விரு மலைகளையும் இருபுறமும் தொங்க காவடியாக கட்டி எடுத்துக் கொண்டு வந்தான். முருகன் இவ்விரு கிரிகளையும் திருவாவினன்குடியில் நிலைபெறச் செய்யவும் இடும்பனுக்கு அருளவும் விரும்பி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். இடும்பன் வழி தெரியாமல் திகைத்த போது முருகன் குதிரை மேல் செல்லும் அரசனைப் போல் தோன்றி இடும்பனை ஆவினன்குடிக்கு அழைத்து வந்து சற்று ஓய்வெடுத்துச் செல்லும்படி கூறுகிறார். இடும்பனும் காவடியை இறக்கி வைத்து ஓய்வெடுத்துவிட்டு புறப்படும் போது காவடியை தூக்க முடியாமல் திண்டாடினான். ஏன் இப்படி காவடியை தூக்க முடியாமல் போனது என்று சுற்றி பார்க்கும்போது சிவகிரியின் மேல் ஒரு சிறுவன் கோவணாண்டியாய் கையில் தண்டுடன் நிற்பதைக் கண்டான். இடும்பனும் சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டினான். ஆனால் அந்த சிறுவன் இந்த மலை தனக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாட கோபமுற்ற இடும்பன் அச்சிறுவனை தாக்க முயன்றான். அப்போது இடும்பன் வேறற்ற மரம் போல் கீழே சரிந்து விழுந்தான். இதைக் கண்ட அகஸ்தியர் மற்றும் இடும்பன் மனைவியுடன் சென்று வேண்ட முருகன் இடும்பனுக்கு அருளாசி புரிந்ததுடன் இடும்பனை தனது காவல் தெய்வமாகவும் நியமித்தார். அப்போது முருகன் இடும்பன் போல் காவடி ஏந்தி சந்தனம், பால், மலர் போன்ற அபிஷேகப் பொருட்களை தன் சன்னதிக்கு எடுத்து வருபவர்களுக்கு அருள் பாலிப்பதாக வாக்களித்தார். அப்போது முதல் முருகனுக்கு இந்த காவடி எடுக்கும் பழக்கம் வழக்கமாகிவிட்டது என்று ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள். எது எப்படியோ, ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பமும் துன்பமும் இரண்டு சுமைகளாக சரி சமமாக இருக்கிறது. மனிதனாக பிறந்து ஒவ்வொருவரும் இந்த இரண்டு சுமைகளையும் தாங்கித்தான் ஆகஸ்ட் வேண்டும். இதற்கு கடவுள் பக்தி எனும் ஆன்மீக எண்ணம் இந்த இரண்டு சுமைகளையும் எளிமையாக சுமக்க உதவும் மையக்கோலாக உள்ளது என்பது மட்டும் உண்மை. காவடிகளின் வகைகள். முருகப்பெருமானுக்கு உரிய விழாக்களாக கொண்டாடப்படுகின்ற ஆடிக்கிருத்திகை, தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்திரம், சித்திரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் மற்றும் மாதாந்திர கார்த்திகை தினங்களில் காவடிகள் பக்தர்களால் எடுக்கப்படுகின்றன. பலவகையான காவடிகள் எடுக்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் கற்பனை வளத்தோடும் கைவண்ணத்தோடும் கலை நேர்த்தியோடும் உருவாக்கப்பட்ட புதிய வகை காவடிகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆரம்ப காலத்தில் பக்தர்கள் காணிக்கைகளை சுமந்து சென்ற காவடிகளின் அமைப்பும் அழகும் தொடக்கத்தில் மக்கள் சுமைகளை தூக்கிச் செல்ல பயன்படுத்திய காவடிகளின் அளவையும் அமைப்பையும் கொண்டு எளிய முறையில் இருந்தன. அவை உறுதியான கல்மூங்கிலால் ஆன தண்டையும் அதன் இரு முனைகளில் பனைநார் கொண்டு தயாரிக்கப்பட்ட உரிகளையுமே கொண்டிருந்தன. பக்தர்கள் மலைமுகடுகளில் வாழும் தெய்வத்திற்கான பூஜை பொருட்களை காவடியாக கட்டிக் கொண்டு செல்லும்போது அக்காவடிகள் தெய்வீகத்தன்மை கொண்டவையாக பரிணமித்தன. தெய்வத்திற்குரியது என்பதால் அவை பின்னர் தெய்வீகக்களைச் சுட்டுமாறு அழகுபடுத்தப்பட்டன. மயில் தோகைகள், மாவிலைகள், தர்ப்பைப்புல் முதலியவற்றைக் கட்டி விபூதி, சந்தனம், குங்குமம் ஆகியவை இடப்பட்டு மலர் மாலைகள் சாத்தப்பட்டு அழகுபடுத்தப்பட்டன. காலம் செல்லச் செல்ல காவடியின் அமைப்பும் அழகும் வளர்ந்து புதிய புதிய பரிமாணங்களை அடைந்தன. இன்று பால் காவடிகள், பன்னீர் காவடிகள், புஷ்பக் காவடிகள், சந்தனக் காவடிகள், பண்டியல் காவடிகள், இளநீர் காவடிகள், தீர்த்த காவடிகள், அபிஷேகக் காவடிகள், மச்சக் காவடிகள், மயில் காவடிகள், சர்ப்பக் காவடிகள், பறவை காவடிகள், பழனி சந்நிதி முறை என்னும் நூல் பக்தர்கள் ஏந்தி வரும் காவடிகளையும் அதில் உள்ள பொருள்களையும் மிக விரிவாக பட்டியலிட்டு பேசுகின்றது. காவடிச் சிந்து. பண்டைய நாட்களில் திருத்தலங்களுக்கு யாத்திரைக்கு செல்லும் எளிய மக்கள் பாத யாத்திரையாக நடந்துதான் செல்வார்கள். இன்றைக்கும் அந்த வழக்கம் இருக்கின்றது. அப்படி நடைப்பயணம் செல்லும் போது வழியில் பயண களைப்பு தெரியாமலிருக்க எளிய சொற்களாலான பாடல்களை பாடியபடிச் செல்வர். அது வழிநடைச் சிந்து என்று அழைக்கப்பட்டது. காவடியை தூக்கிக் கொண்டு யாத்திரை செல்லும் சமயத்தில் காவடியை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆடும்போது பாடுவது காவடிச் சிந்து எனப்பட்டது. காவடிச் சிந்து துள்ளல் ஓசை கொண்ட பாடல் ஆகும்.
ஒவ்வொரு பாடலடிக்கும் 3 சீர்களைக் கொண்டு எளிய மொழிநடையில் புராணக்கதைகள், பக்தியின் சிறப்புகள், இறைவனின் பெருமைகள், துதிகள், வேண்டுதல்கள் ஆகியவற்றை பாடும் பாடல்களாக காவடிச் சிந்து பாடல்கள் இருந்தன. பாடியபடி ஆடுவதற்கு ஏற்றதொரு சந்தநடையை, தாளகதியை அவைகள் கொண்டிருந்தன. அவ்வகை பாடல்கள் மக்களிடையே பிரபலமானபோது அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கியங்களிலும் கச்சேரி மேடைகளிலும் இடம்பெறத் துவங்கின. தமிழ் இலக்கியத்துக்கு எளியோரின் வழிநடை சிந்தை கொண்டு வந்தவர் கலியன் என்னும் திருமங்கை ஆழ்வார் ஆவார். பின்னர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் பல காவடிச் சிந்து பாடல்களை எழுதி கடவுளுக்கு உரித்தான காவடிச் சிந்தை மேடை கச்சேரிக்கும் கொண்டு வந்தார்.